லாஸ்ட் மந்த்லேருந்து நான் அதிகமாக போடுற வீடியோ என்னன்னு பார்த்தா அத்திப்பழங்கள் பற்றி தான் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் ஊரில் இது அத்திப்பழம்னே இங்கே நிறையா பேர்த்துக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதோட நல்ல விஷயங்கள்லாம் இங்கே நிறையா பேர்த்துக்கு தெரியாதனால தான் நான் வீடியோவாக போட்டேன். மேபி இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆனால் வந்துட்டு நிறையா பேர் நம்மகிட்ட வாங்கிக்குவாங்க. இதோட தேவைகள் நிறைய இருக்குது. ஸோ தேவைங்கிறவங்க நம்மகிட்ட வந்து வாங்கிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் வீடியோவே போட ஆரம்பித்தேன். இந்த வீடியோ போட்டதின் பயன் எனக்கு என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட அத்திப்பழங்கள் வாங்கினாங்க. அது மூலமாக எனக்கு எந்த பழமும் வேஸ்ட் ஆகலை. லோக்கலில் சேல் ஆகிறது, அது போக நான் வெளியூருக்கு அனுப்புறது அப்படின்னு கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு 2-3 டேஸாகவே வெளியூர்லேருந்து யாரும் எனக்கு அத்திப்பழங்கள் கேட்கல. அதனால நான் லோக்கலில் சேல் பண்ணுறது மட்டும்தான். ஸோ கண்டினியூவாக ஒரு 2-3 டேஸாக லோக்கலில் நல்லாவே சேல் ஆகிட்டு இருந்துச்சு. நேற்று என்னென்னா, நான் ஒரு 10 கிலோ பழம் பறிச்சுட்டு வந்தேன் அப்படின்னா அதில் பாதி தான் சேல் ஆச்சு, மீதி மிஞ்சிருச்சு. ஸோ அதை வேஸ்ட் ஆக்கக்கூடாது இல்லையா, அதை ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு தான் வந்துட்டு அதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி நல்லா வெயிலில் காய வைப்போம். காய வச்சு அதை வந்துட்டு நம்ம பவுட்ராக்கி அத்தி மால்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. ஒரு விவசாயியாக இருக்க நம்ம எந்த பொருளையும் முடிஞ்ச வரைக்கும் வேஸ்ட் பண்ணாமல் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு ஒரு நோக்கமே. ஏதாவது ஒரு வழியில் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான். முயற்சியே நம்மளை கைவிட்டாலும் நம்ம முயற்சியை கைவிடக்கூடாது இல்லையா. ஸோ வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.